கிராமத்துலங்க பாலுங்கிற பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவன் ஒரு நாள் ஸ்கூல் போகலான்ட்டு போகிறான். போகும்போது ரோட்டில் வந்து ஒரு பர்ஸ் ஒன்று கிடக்குதுங்க. எடுக்கிறான். எடுத்து பார்த்தா உள்ளே வந்து பணம்லாம் இருக்குது. ஃப்ரெண்டு வர்றான். ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி பாடுறாங்க கீழே ரோட்டில் கிடச்சி அப்படிங்கும்போது, ரோட்டில் தானே கிடச்சி, யாரும் பார்க்கல, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் வேறு யாருக்கு தெரியாதுல்ல, பேசாமல் நீ வச்சுக்கப்போ, நிறைய காசு இருக்குமா இருக்குது, செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். ஆனால் இந்த பையனுக்கு பாலுக்கு வந்து அது மனசு ஒத்துக்கலைங்க. ஏன்னா அந்த பர்ஸுக்குள்ளே அதுக்கு உரிய அட்ரஸும் இருக்குது. இவன் பாலு வந்து அந்த அட்ரஸை வந்து தேடி பிடிச்சி அவர் வீட்டுக்கு போகிறாப்புல. அவர் வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருக்காருங்க. பயங்கரமான பதட்டத்தை, தன்னுடைய பர்ஸ் காணா போச்சேன்னு அந்த பதட்டத்தில் இருக்கார். இவன் போய் பேரை சொல்லி கேட்குறாப்ப, யாருங்க நீங்கள் தானே? ஆமாம். இது உங்கள் பர்ஸா அப்படின்னு அவருக்கு அப்போ தாங்க உசே வருது. அவனை கூப்பிட்டு அந்த பர்ஸை வாங்கிட்டு பாராட்டி அனுப்புகிறாரு. தம்பி, சின்ன பசங்களாக இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் பாராட்டி அனுப்புகிறாருங்க. இந்த விஷயங்க இவருடைய அந்த பாலுவோட நண்பரோட கூட இருந்த ஃப்ரெண்டு அவன் மூலமாக ஸ்கூல் பூரா தெரிஞ்சு போச்சுங்க. ஸ்கூல் பூரா தெரிஞ்சு அவங்க தலைமை ஆசிரியருக்கும் அது தெரிஞ்சிச்சு. அவங்க தலைமை ஆசிரியர் அவங்க கிளாஸ் ரூம்கே வந்து இந்த பாலுவை கூப்பிட்டு பாராட்டுறாரு. எல்லா பசங்க பக்கத்துலேயும் பாராட்டவும் அந்த பசங்களும் எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க. பாருங்க, சின்ன பையனாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக செஞ்சுருக்கான் பாருங்க. சின்ன பையனாக இருந்தால் இவ்வளோ பாராட்டு எப்படி கிடைச்சுங்க? இவனுடைய இந்த பாலுடைய நேர்மைக்கு கிடைச்ச வெற்றி தானே. இந்த மாதிரி தாங்க எல்லா பசங்களும் இருக்கணும்.